நேற்று ஆத்தா ஊர்லேருந்து வந்துருந்துச்சா, அதுக்கு கோழி அடித்து குழம்பு ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். அந்த கோழி அடித்து குழம்பு வீடியோ பார்த்துட்டு, பிரேமாக்கா உங்கள் அம்மாண்ட ஒன்றும் மட்டும் கோழி அடித்து குழம்பு ஊற்றுறீங்களே, ஓ மாமியாவுக்கு இதே மாதிரி சோறு போட்டியா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவங்க அப்படி கேட்டுறதுல தப்பு இல்லை. பொம்பளை தான் பொம்பளை மனசை புரிஞ்சுக்கிறதே இல்லை பார்த்துக்குங்க. அவங்க தான் பொம்பளைகளை கஷ்டப்படுத்துறதே, பொம்பளைகளை கஷ்டப்படுத்துறது. அது மாதிரி பிரேமாக்கா, நான் வாக்கப்பட்ட போன புதுசில் நாங்கள் தான் ஏழ்மையில் இருந்தோம். மாமியார் வீட்டில் கோழி ஆடு அனைத்து வளர்த்துக்கிட்டு அம்புட்டு போகோன்னு அவங்க நல்லபடியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 3000 ரூபா சம்பளம். 3000 ரூபா சம்பளத்தில் நான் குடும்பம் ஊட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் மாமியார் வீட்டில் நான் சொல்லிட்டேன், உடனே என் புருஷனை கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே தனி கொடுத்தன வேண்டு பற்றிக்கிட்டு எங்கள் ஆத்தா பார்க்கணும், எங்கள் அக்கா தங்கச்சியை பார்க்கணும்ட்டு ஆத்திரப்பட்டு ஓடியாரலக்கா. 10 வருஷம் அவங்க கூடயே இருந்தேன். 10 வருஷம் அவங்க கூடயே இருந்து லயன் வீடா மாமியார் நாத்தனார் மச்சான் முன்னாடி வரிசையாக லயன் வீட்டில் இருந்தோம்க்கா. அப்படி இருக்கிறப்ப என் மாமியார் தான் கோழி அடித்து குழம்பு வைக்கும். அப்படி கோழி அடித்து அது குழம்பு வச்சு அரைச்சி குழம்பு வைக்கிறப்ப வெளியில் தான் அப்போலாம் கேஸ் அடுப்பு இல்லை. வெளியில் வைக்கிறப்ப மணக்கம் நம்ம மாமியார் எப்போ கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும்னு நாக்கில் வச்சு வடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு வந்து கொடுக்காது. காரணம் என்னென்னு உங்களுக்கு முதையே சொல்லிட்டேன். கல்யாணம் வாக்கப்பட்டு வர்றது பிடிக்காமல் வாக்கப்பட்டு வந்திருக்கேன். அதனால என்னையை மட்டும் ஒதுக்கி விட்டுரும். என் புருஷன் வர்றப்போ வேலை விட்டு வர்றப்போ குழம்பு ஊற்றிட்டு வந்து கொடுக்கும். அந்த புருஷன் என் புருஷன் சாப்பிட்டுட்டு கூட மிச்சம் வச்சாலும் வைப்பார், வைக்காட்டாலும் இல்லை. ஈமான அடக்கிட்டு இருப்பேன். தாய் என்ன பெற்ற தாய் என்னை பார்க்க வருது, ஏதோ ஒரு நாளைக்கு தங்குற மாதிரி சூழ்நிலை வந்துட்டா விடிய கருக்கத்தில் எதிர்த்துக்கிட்டு கோழியை வேறு மாதிரி ஆட்டை வேறு மாதிரி வந்து இங்கே ஒரே தான் கடந்துக்கிட்டு எங்கே ஒரு வெக்கம் கட்டு போய் அப்படி இப்படின்னு சாடமடையாக பேசும். அப்படி பேசுகிற பார்த்துட்டு எங்கள் ஆத்தா உடனே கிளம்பி போயிடும். அது எனக்கு அனைத்து சாமானும் வாங்கி விடுது. பிள்ளைகளை ஒரு அக்கா சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய பார்த்தா எங்கேயோ பொம்பளை பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்தானே வளர்த்து கட்டி கொடுக்குறாங்க, அதுகளுக்கான மண்ணை போட்டை வளர்த்து கட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லாதது ஒத்த பிள்ளையை பார்த்தது ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து மக வீட்டில் ஒரு நாள் தங்கியிருக்கக்கூடாதா, அது உங்களை மாதிரி ஒரு பொம்பளை தானே. அதுதான் அவமானப்படுத்தி எங்கள் அம்மாவை அனுப்புது. அப்போ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஒரு நாள் எங்கள் அப்பா வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. நைட்டோட நைட்டாக சண்டையை போட்டு எங்கள் அப்பா எதிர்த்து கேட்டு சண்டையெல்லாம் போட்டு எங்கள் அப்பா நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டார். அன்னைக்கு தான் முடிவு பண்ணோம், நம்ம அம்மாவும் அப்பாவும் வர்றத மாமியா வந்து நம்ம சாப்பாக பேசி சங்கடப்படுத்துது. அப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு என் புருஷன் சொன்னப்போ என் புருஷன் வா நம்ம தனியாக போயிடுவோம், சண்டை சத்தம் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்கள விட்டு காலி பண்ணி சண்டை சத்தம் இல்லாமல் வெளியே வந்தோம்க்கா. என் மாமியா மாமனாருக்கு நான் உண்மை சொல்லணும்னா அவங்களுக்கு நான் இந்த சாப்பாடும் போட்ட கிடையாது, அவங்கள பார்த்தது கிடையாது. எந்த பிள்ளையுமே அவங்கள பார்க்கல. அவங்களா ஒரு கிழக்கிறத விற்று நல்லபடியாக பழச்சு நல்லபடியாக அவங்க போய் நல்லபடியாக சேர்ந்துட்டாக்கா. அந்த பாவத்தோட பலன் எனக்கு வருதுண்டா. இந்த ஜென்மத்தில் எனக்கு என் பிள்ளை எனக்கு சோறு விடாமல் இருந்துச்சுண்டா, நானும் அவங்கள மாதிரியே ஒரு வடையடியை சுட்டு நானே என் சீமானும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து பூமியை விட்டு போவோம்க்கா. பாவம்லாம் இல்லை, நீங்கள் செஞ்சது நல்லது நினச்சி கடவுள் நல்ல வழி விட்டு என் பிள்ளையை எனக்கு நல்லபடியாக சாப்பாடு விட்டாலும் நல்லபடியாக வளர்ந்து பூமியை விட்டு போவோம்க்கா. இதுதான் உண்மை. மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன யாருமே தன்னா ஓட மாட்டாங்க, நடக்கிறத பொறுத்தே